மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி. ஒரு முட்டைக்கோஸில் கால் பகுதி எடுத்து அதை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பீர்க்கங்காயில் அதோட மேல் தோலை சீவிட்டு அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 6 நறுக்கின பச்சை மிளகா, வெட்டி வச்ச வெங்காயம் 2, நறுக்கி வச்ச தக்காளி 1, அது கூட நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கேரட் போட்டு வதக்கிக்கோங்க. வெட்டி வச்ச கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெட்டி வச்சிருந்த பீர்க்கங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு டீஸ்பூன் துருகின தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலவை ஆறின பிறகு அதை மிக்சியில் எடுத்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி அந்த தாளிப்பை சட்னியின் மேலே ஊற்றணும். சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சட்னி தயார்.